ஓடாத ரயிலுக்கு ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்டதாக மூதாட்டி ஒருவர் குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில் அதற்கு ரயில்வே துறை அளித்த விளக்கம் என்ன? இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 75 வயதான மூதாட்டி உமா ராமசாமி. வரும் ஜூலை 5ஆம் தேதி திருச்சியில் இருந்து பெங்களூரு கிருஷ்ணராஜபுரம் செல்வதற்காக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய அருகில் உள்ள ஆன்லைன் சென்டருக்கு சென்றுள்ளார். அங்கு வண்டி எண் 22498 SGNR ஹம்சஃபார் என்ற ரயிலில் 3ஆம் வகுப்பு ஏசி பெட்டியில் டிக்கெட் பதிவு செய்துள்ளார். அவருக்கு முன்பதிவு டிக்கெட் உறுதி செய்யப்பட்டு B9 பெட்டியில் 9ஆம் நம்பர் லோயர் பெர்த் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தகவல் வந்துள்ளது. அதற்காக வரி உட்பட 875 ரூபாயை அவர் செலுத்தியுள்ளார். ஆனால் டிக்கெட் எடுத்த சில நிமிடங்களில் டிக்கெட் கேன்சல் ஆகிவிட்டதாக அதிர்ச்சியுடன் கூறுகிறார் மூதாட்டி உமா ராமசாமி. புக் பண்ணி கொடுத்ததுல பிரிண்ட் அவுட் நான் எடுத்துக்கிட்டேன். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டே எனக்கு டிக்கெட் வந்துருச்சு. அதுக்குள்ளே ஒரு வித்தின் ஸ்பேன் ஆஃப் 20 மினிட்ஸ் இருக்கும். எனக்கு டிக்கெட் கேன்சல்னு எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. என்னடா இது மெசேஜ் பார்த்தோன்னா டிக்கெட்டில் ஒன்றுமே இல்லையேன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை ஆராய்ச்சி பண்ணால் அதில் போர்டிங் டைமும் இல்லை, அரைவல் டைமும், டிபார்ச்சர் டைமும் இல்லை, அரைவல் டைமும் இல்லை, ரெண்டுமே இல்லை. இதனடா கூத்தி இப்படி டிக்கெட் கொடுத்துருக்கீங்களேன்னு பிரிண்ட் அவுட் எடுத்தால் திருப்பி அந்த கடைக்காரர்கிட்ட எனக்கு தெரியாதுமா, நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களே, நீங்கள் ரயில்வேல கேட்டுக்குங்கன்ட்டாரு. இது குறித்து முறையிட வாடிக்கையாளர் சேவை எண்ணுக்கு அழைத்த போதும் பிறகு அவர் புக்கிங் செய்த தேதியில் அந்த ரயில் இல்லை என வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி தெரிவித்ததாக கூறிய மூதாட்டி தனக்கு தானே டிக்கெட்டை கேன்சல் செய்வேனா என கேள்வி எழுப்புகிறார். அவங்க இல்லை நீங்கள் டிக்கெட்டை அனுப்புனாங்க, டிக்கெட்டில் எனக்கு போர்டிங் டைம் இல்லை மேடம், அதுக்கு தான் ஒன்று எனக்கு கால் பண்ணேன்னு. அவங்க அதை ஒத்துக்கிற மாதிரியே இல்லை, யாரோட மிஸ்டேக் இதுன்னு எங்கிட்ட கேள்வி கேட்டாங்க. நான் இது ரயில்வேயோட பிளண்டர் மிஸ்டேக்னு பதில் சொன்னேன். அதுக்கப்புறமா அவங்க விடுறாப்புல இல்லை, நீங்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு என்னையே சாடுறாங்க. நான் எதுக்கு சார் தப்பு பண்ணணும்? எனக்கு IRTCலேருந்து டிக்கெட் கேன்சல் ஆச்சுன்னு எனக்கு நானே அனுப்பிச்சுப்பேனா சார்? நான் 840 ரூபாய்க்கு டிக்கெட் புக் பண்ணால் எனக்கு 650 ரூபா திருப்பி தரேன்னு, அதுவும் 3-4 நாள் கழிச்சு வரும்னு போடுறாங்க. இதெல்லாம் எப்படி சார் வரும்? எனக்கு நானே போட்டுப்பேனா? ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்தால் இது போன்ற குளறுபடிகள் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர் ரயில்வே துறை மீது நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுப்பேன் என்றார். நீங்க என் மேல என்ன பண்ணிக்கணுமோ பண்ணிக்கங்க, நான் தப்பு பண்ணல. ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட மிஸ்டேக்கு. எனக்கு பர்சனலாக யாரும் மெசேஜ் அனுப்பலை. கேன்சல்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து 650 ரூபாய் திருப்பி தரப்படும்னு இங்கிலீஷில் அனுப்பிச்சது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு. நான் பணம் கொடுக்காம நான் புக் பண்ணாமல் எதுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு காசு தராங்க? இது ஒன்று போதாதா சார் தப்பு ரைட்டுன்னு கண்டுபிடிக்க? உங்கள் மேலே கம்ப்யூட்டர் இதில் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் கூட நான் போடலான்னு முடிவெடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் போடவும் நான் தயாராக இருக்கேன். இது தொடர்பாக திருச்சி ரயில்வே சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே துறை சார்பில் மூதாட்டியின் டிக்கெட் கேன்சல் செய்யப்படவில்லை என்றும் புக்கிங் செய்த ஏஜென்ட் மூலம் கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாகத்தான் குறுஞ்செய்தி வந்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒருவேளை ரயில்வே நிர்வாகம் தரப்பில் கேன்சல் செய்யப்பட்டிருந்தால் அவருக்கு மொத்த தொகையும் ரீஃபண்ட் ஆகியிருக்கும் எனவும், கேன்சல் செய்யப்பட்டுள்ளதால் 650 ரூபாய் ரீஃபண்ட் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. டிக்கெட் கேன்சல் ஆனது எதனால் என்பதை தவறாக புரிந்து கொண்டு தொலைக்காட்சிகளில் ரயில்வே துறை குறித்து பொய்யான தகவலை பரப்புவதாகவும், இது தொடர்பாக மூதாட்டியிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.